ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம இன்னொருத்தரை பத்தி நம்மள்ட்ட கேட்டான்னா நம்மளோட ப்ரீகன்சீவ் நோஷன்ஸ் அவளை பத்தி என்ன இருக்கோ, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோமோ அதை சொல்லிடுறோம் இல்லையா? ஓ, அவ அப்படி இவ இப்படி ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம். பட் ஒவ்வொரு தடையும் நம்ம இன்னொருத்தரை பத்தி பேசுறச்சே, ஆர் வி டெல்லிங் த ட்ரூத்? டு வி நோ த ட்ரூத்? ட்ரூத்ங்கிறது என்ன? அப்சல்யூட் ட்ரூத்னா என்ன? அதாவது கிருஷ்ண பரமாத்மாவே பகவத்கீதால ஒரு கோர்ஸ்ல சொல்லியிருக்காரு, ஐ ஆம் த கிரியேட்டர் ஆஃப் எவ்ரி திங் அப்படிங்கிறச்சு. ஸோ அவர் கிரியேட் பண்ணியிருக்காருங்கிறதுனாலேயே எல்லா பீயிங்ஸும் எல்லா லிவிங் என்டிட்டிஸும் நல்லது கெட்டது தெரிஞ்சு அவாவா நடந்துக்கிறது இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா? என்னோட மைண்ட்ல தோணுது அபவுட் சர்டன் கேரக்டர்ஸ். இது மாசத்துக்கு ஒரு மாதம் ஒரு மாது அப்படிங்கிற ஒரு இதுல அட்லீஸ்ட் ஒரு கேரக்டர் பத்தி, ராமாயணா கேரக்டர்ல எபிக்ஸ்ல வர மகாபாரதால வர கேரக்டர்ஸ் அதை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி க்ளோசர் ஸ்டெப் டுவர்ட்ஸ் த ட்ரூத் போகணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், கைகேயி அப்படிங்கிற ஒரு ரோல் பற்றி. நம்ம கைகேயின்னு சொன்னோடனே ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம்? ஓ, அவளால தான் ராமர் காட்டுக்கு போனார், அவர் ஒரு வில்லி அப்படிங்கிற ஒரு இமேஜில் நம்ம அவளை கொண்டு வந்துருக்கோம் இல்லையா? பட் இஸ் இட் த ட்ரூத்? போகலாமா? ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன். गुरुभ्यो नमः. हरि ओम. वेदांत लक्ष्मण मनीन्द्र कृपादपदं तत्पाद युग्मसरसीव गंगराजं त्रयन्त उपकृतपुरी परिश्रमतं श्री रंगलक्ष्मणमणि शरणं प्रपत्ते. अनैत गुरुगुलुक्कुम नमस्कारम. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. भगवद गीता chapter 7 absolute truth. அதுல 7.3 வேர்ட்ஸ்ல சொல்லியிருக்காரு, मनुष्याणां सहस्रेषु कच्चित् यदाति सिद्धये यथा तम् अपि सिद्धानां कश्चिन् मां वेति तत्त्वतः. मनुष्याणां, of men, सहस्रेषु, out of many thousands, कश्चित्, someone, यथाति, endeavors, सिद्धये, for perfection, yatatam, of those so endeavoring, api, indeed, siddhanam, of those who have achieved perfection, kaschid, someone, mam, me, veti, thus know, tattvataha, in fact. The translation by Srila is Holiness Srila Prabhupada ki jai. Out of many thousands among men, one may endeavor for perfection, and of those who have attained perfection, hardly one knows me in truth. இதோட purport படி பார்த்தோம்னா, there are various grades of men, and out of many thousands, one may be sufficiently interested in transcendental realization to try to know what is the self, what is the body, and what is the absolute truth. நிறைய பேருக்கு ட்ரூத்னா என்னங்கிறது கண்டுக்கணுங்கிறதே கிடையாது. தௌசண்ட்ஸ்ல ஏதாவது ஒருத்தர் பர்ஃபெக்டா இருக்கிறா, ஒருத்தர் they want to go towards knowing what is the absolute truth. Generally, mankind is simply engaged in the animal propensities of eating, sleeping, defending and mating, and hardly anyone is interested in the transcendental knowledge. இப்போ அனிமல்ஸ் மாதிரி நம்மளும் என்ன பண்றோம்? ஈட், மேட், ஸ்லீப், டிஃபெண்ட், மேட் அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோமே தவிர்த்து டிரான்சென்டென்டல் நாலேஜ் எல்லாரும் மூவ் ஆகிறோமா அப்படின்னு கேட்டா டவுட்ஃபுல் தான். கன்ஃபார்ம்டாவே சொல்லிடலாம் தட் நாட் எவ்ரிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மூவிங் டுவர்ட்ஸ் த ட்ரூத். The first 6 chapters of Gita are meant for those who are interested in transcendental knowledge, in understanding the self, super self, and the process of realization of Jnana Yoga, Dhyana Yoga,
and discrimination of the self from the matter. முதல் 6 சாப்டர்ல அவர் என்ன சொல்றாருன்னா, know thyself, know my, know me, super self, and the realization எப்படி பண்ணலாம், ஞான யோகால பண்ணலாம், தியான யோகால பண்ணலாமா, discrimination of self from the matter. However, Krishna can be known by only persons who are in Krishna consciousness. எப்போதுமே பெருமாளோட நினைப்புல இருந்து எப்போதுமே பெருமாள் கைங்கரியத்தில் இன்வால்வ் ஆகிறவளுக்கு கிருஷ்ணா can be known easily. Krishna is a supreme person, but at the same time, he is beyond the knowledge of Brahman and Paramatma. The yogis, jnanis are confused in their attempts to understand Krishna. பெரிய பெரிய ஞானிகளாலையும் சரி, பெரிய பெரிய யோகிஸாலையுமே டக்குன்னு கிருஷ்ணாவை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா டக்குன்னு அவளுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். Although the greatest of impersonalities, Sripada Sankaracharya, has admitted in his Gita commentary that Krishna is the supreme personality of Godhead, his followers do not accept Krishna as such, for it is very difficult to know Krishna even though one has transcendental realization of impersonal Brahman. எல்லாருமே அறிஞ்சுக்கிறதுங்கிறது கஷ்டம். Krishna is the supreme personality of Godhead, the cause of all causes, the primeval Lord Govinda, Ishvara Parama Krishna, Sachidananda Vigraha, Anadiradir Govinda, Sarvam Karana Karana. இங்கே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ற பாயிண்ட் என்னன்னா, சர்வம் காரண காரணா, அவரே தான் எல்லாத்துக்கும் ரீசன். ஏதாவது நடக்கிறது அப்படின்னா அவரோட இன்டென்ஷன் இல்லாம எதுவும் நடக்காது. சரியா? அப்ப வந்து நம்மளோட நாலேஜ் அப்படிங்கிற நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா, நம்மளுக்கு எல்லாம் தெரியும், நம்ம இது படிச்சிட்டோம் அதை படிச்சிட்டோம், இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன் அவன். அப்படி இருக்கிறச்சே அவரோட கேரக்டரைசேஷன்ல அவரோட தாயாரா பாவிச்சு அவராலேயே மதிக்கப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து கைகேயி. பட் சேட்லி நிறைய பேருக்கு வந்து அதோட ரைட் இன்டர்பிரிட்டேஷன் தெரியறது இல்லையோ அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு இன்டென்ஷன் இருந்தது. which makes me do this little step, take this little step of presenting this. Kaikeyi, is she divine or deadly? In Dwapara Yuga, Krishna was born from the womb of Devaki. முன்னாடி வந்து கௌசல்யா, அதிதி. He was raised by Mother Yashoda, incarnation of Kaikeyi. இங்க வந்து one of the dimensions கைகேயி எக்ஸ்பிளைன் பண்றச்சே, கைகேயி யாருன்னா மதர் யசோதா, யசோதாவோட ஒரு இன்கார்னேஷன் அப்படின்னு சொல்றா. As also, Kaikeyi had wished Krishna would spend his time as a child in her house exactly as a normal child. அவர் வயத்துல இருந்து புறக்காட்டினா கூட more time will be involved with her in his childhood அப்படின்னு ஒரு வரமே வாங்கியிருக்கிற மாதிரி ஒரு டைமென்ஷன்ல வருது. இப்போ கைகேயை பத்தி பார்க்கலாம். பேரண்ட்ஸ் அஸ்வபதி, பூமாவதி. இந்த பூமாவதி அவதான் கைகேயோட அம்மா. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஐ ஹட் ஸ்பெண்ட் அரௌண்ட் 1 week. ஏன்னா நீங்க ஜென்ரலா நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கூகுள்ல போய் தட்டி தான் பார்ப்போம். கூகுள்ல எல்லாம் கிடக்காத விஷயம். நம்மளுக்கு நிறைய புக்ஸ், நிறைய லிரிக்ஸ், நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் படிக்கிறச்சே ஒன்னொன்னா தெரிய வருது. இது வந்து கைகேய புராணான்னு ஒரு தமிழ் புக் இருக்கு. அதுல வந்து ஸ்கிரிப்சர்ஸ்ல எழுதியிருக்கிறது படி பார்த்தாக்க அஸ்வபதி, ரூமாவதிங்கிற பேரு நிறைய பேருக்கே தெரியாது. இன்ஃபேக்ட் நான் நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கேன், யாரு கைகேயோட அம்மா தெரியுமா அப்படிங்கிறச்சு. மோஸ்ட் ஆஃப் தெம் ஹவ் செட் தட் மந்த்ரா இஸ் அ மதர். சில பேருக்கு வந்து மந்த்ரா தாசின்னு தெரியும். பட் நிறைய பேர் இன்னுமே நினைச்சுட்டு இருக்கிறது என்னன்னா மந்த்ரா தான் அம்மா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்கா. ஓகே, ஸோ பிறக்கறச்சே எப்படி அந்த ஃபேமிலி எப்படின்னாக்கா 7 brothers and she is the only girl child. Before she could realize things, her mother was already abandoned by her father. Her mother was sent to exile by her father, the king of Kekeya, Ashwapati. The reason being, he thought her nature and behavior is not at all good for a happy family life. The name of Kaikeyi's mother is not known even now to many. So அப்பாக்கும் அம்மாக்கும் ஒரு சின்ன மனசாபம் வந்து அப்பா வந்து அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சுடுறாரு. இதுல நம்மளுக்கு ரியல் லைஃப் சிச்சுவேஷன் கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாக்க பேரண்ட்ஸோட அப்ரிங்கிங் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு கேரக்டரோட குழந்தைகளோட கேரக்டர்ல இன்வால்வ் ஆகுதுன்னு தெரியும் இல்லையா. இப்போ டைவர்ஸ்ட் பேரண்ட்ஸ் அவளோட குழந்தைகள்
நம்ம நினைச்சுட்டு இருப்போம் எல்லா குழந்தைகளும் வளர்ந்து எடுத்தோ வயசா எடுத்து இனிமேல் ஆனா பரவாயில்ல அப்படின்னு. அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் பேரண்ட்ஸ் நன்னா இருந்தாங்கன்னா குழந்தைகளோட அப்ரிங்கிங் சரியா இருந்ததுனாக்க the even when they are prompted for some negativities they are in a position to take a balanced decision அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்கிரிப்சர்லயுமே ப்ரூவ் பண்ணிருக்கா. பட் நம்ம அது இன்னும் லிங்க் பண்ணி பார்க்கல. ஸோ இன் கேஸ் ஆஃப் கைகேயி சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு அம்மாவோட பாசம் கிடைக்கல. அது மாதிரி வளர்க்குற இடத்துலயும் 7 பசங்க இவ அப்படிங்கறச்சே ஷி வாஸ் ட்ரெயின்ட் இன் ஆல் த வாரியரோட இது ட்ரெயிட்ஸ் நிறையவே இருந்திருக்கு. ரொம்ப பிரேவ், எக்ஸ்ட்ரீம்லி பிரேவ், போல்ட் அண்ட் பியூட்டி டுகெதர் அப்படின்னுங்கிறச்சே அந்த சிஸ்டர் பேலன்சிங் அந்த வந்து அப்பவே சின்ன வயசுலயே அவளுக்கு அந்த கேப் இருந்திருக்கு. ஓகே, சிப்ளிங்ஸ் எல்லாருமே பசங்களா இருந்திருக்கா. எதனால அவ அப்பா வந்து அம்மாவை பிரிஞ்சா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதையே இருக்கு. The king of Kekeya was granted a boon that he could understand the language of birds and animals. அவனுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பூன்னால he could understand what the birds are talking among themselves. However, there was a caveat attached to it. அதுல வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் இருந்தது. இப்போ நீங்க வந்து பேர்ட்ஸோட பாஷையை கத்துக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க. பட் இஃப் யூ ரிவீல் த கன்வர்சேஷன் ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் டு எனிவன் எல்ஸ் யூ வுட் லூஸ் ஹிஸ் லைஃப் அண்ட் டை இன்ஸ்டன்ட்லி. இதை பத்தி நீங்க கத்துன்னு நீங்க மத்தவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு டெத் இம்மீடியட்டா வந்துடும் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் இருந்தது அந்த பூன்ல. ஒன் டே he and his wife were strolling across the palace gardens. இந்த ராஜாவும் ராணியும் கார்டன்ல சுத்தின்னு இருக்கிறச்சே this was when he heard the talks of two mating swans. ரெண்டு அன்னப்பறவைகள் ஒன்னா இருக்கிறச்சே அவங்க ரெண்டும் என்ன பேசிக்கிறதுங்கிறத ராஜா கேட்டுட்டார். The conversation was so interesting that it amused the king and he laughed out heartily. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு he was so interested in their conversation, மனசால சிரிச்சுட்டு அந்த அந்த டிஸ்கஷன்ஸ் பத்தி நினைச்சிட்டு இருந்தார் ராஜா. This made the queen curious too, so much that despite knowing the warning she insisted the king to reveal the reason of the king's laugh. நீங்க மட்டும் அந்த அன்னப்பறவை பார்த்துட்டு அவங்க பேசுறத கேட்டு சிரிக்கிறீங்களே, எனக்கும் சொல்லுங்க அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் தோ she knew that இந்த மாதிரி ராஜா நம்மள்ட்ட சீக்ரெட் சொன்னார்னா அவரோட டெத் இருக்கும் அப்படிங்கிறச்சு. அப்படி தெரிஞ்சிருந்தா கூட அவங்க இன்சிஸ்ட் பண்ணாங்க. This made Ashwapati realize that his wife didn't care much about his well-being or life. இந்த இடத்துல வந்து ஹஸ்பண்ட்க்கும் ஒய்ஃப்க்கும் ஒரு நல்ல சண்டை வந்துடுறது. ஒரு மனஸ்தாபத்துல என்னோட டெத்துக்கும் மேல உனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் முக்கியமா அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அவர் பிரிஞ்சுடுறார். நெக்ஸ்ட் he banished her forever and sent the queen to her parents' home and exile. அதுல இருந்து அவரை விலக்கி வச்சுடுறார், abandon பண்ணிடுறார். Now that Kaikeyi repeated exactly the same thing by not carrying her husband's life, he compares her to the queen of Ashwapati, that is her mother. இப்ப சில பேர் வந்து இத மட்டும் படிச்சுட்டு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, தசரதை பத்தி கவலைப்படாம அவள்கிட்ட இந்த 2 வரத்தை வாங்கிட்டா இல்லையா, அப்ப வந்து சில பேர் கோட் பண்றா என்னன்னா, அவ அம்மா வந்து even though she knew that அவ அப்பாவோட டெத் கன்ஃபர்ம்டுன்னு தெரிஞ்சா கூட she insisted that the secret to be shared. அதே மாதிரியும் கைகேயி சொல்வா இல்லையா, தாயை போல பிள்ளை அப்படின்னு. கைகேயும் தசரதா வந்து ராமர் மேல உயிரே வச்சிருக்கார் அப்படின்னு தெரிஞ்சும் she wanted Rama to go 14 years வனவாசம். அதனால ரிப்பீட்டட் பிஹேவியர் ஆஃப் அ பேரண்ட், இது வந்து பேரண்டோட பிஹேவியர் ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிறது நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி அந்த ஜீன்ஸ்ல இருக்கும், அதோட கனெக்ஷன் இதுல வருது. அப்புறம் வருது இவாளோட சைல்ட்ஹுட்க்கு அப்புறம் மந்த்ரா. ஹவ் மந்த்ரா இஸ் அசோசியேட்டட். ஹூ இஸ் மந்த்ரா? ஷி இஸ் அ கேர்டேக்கர். ஓகே, இன் ஹர் ப்ரீவியஸ் பர்த் மந்த்ரா வாஸ் அ யக்ஷினி. யக்ஷினினா தேவலோகத்துல இருக்கிற ஒரு செலஸ்டியல் பீயிங். The king of Kekeya was out on a hunt and his arrow killed a deer. இது இன்னொரு ஸ்டோரியோட லிங்க் எப்படி வருதுன்னா, அவளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மந்த்ராவோட டிஸ்கிரைப் பண்றச்சு எப்படி வருதுன்னா, கைகை நாட்டு அரசர் வந்து ஒரு மான் வேட்டையாடுறதுக்காக ஒரு மானை வேட்டையாடுறார், ஹண்டிங் இருக்குச்சு. அப்போ வந்து அந்த ஒய்ஃப், அந்த மானோட ஒய்ஃப் வந்து குட்டியெல்லாம் வந்து அந்த ஃபேமிலிலாம் வந்து ரொம்ப சோகமா வந்து அலைஞ்சிட்டு இருக்கிறச்சு. Unable to bear the sorrow of her daughter, the Yakshini asked the king to give the dead deer. இது எதுக்கு சொல்றான்னா, எதுக்கு மேற்கோள் காட்டுறான்னா, she was actually very kind. She is concerned about
other beings. She's very helpful அப்படிங்கிற கோட் பண்றா மந்த்ராவை பத்தி. After Kaikeyi's mother was sent to exile, she never saw her again. சின்ன குழந்தையில இருந்து அம்மா பிரிஞ்சுடுறா. Next, she was raised by her dasi, Mantra, who in a way was capable in harboring her, thinking into her. இப்போ ஒரு குழந்தைய வந்து நம்ம பேபி சிட்டிங்ல விடுறோம். இப்போ 2 பேரும் வேலைக்கு போறோம் அப்படிங்கறச்சு பேபி சிட்டிங்ல விடுறோம். இல்ல யாராவது ஒரு பார்ட் டைம் மெய்டை வந்து ஆத்துல வச்சுக்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கிறது இல்லையா? இது வந்து புதுசு இல்லை. அந்த காலத்துலயே இதெல்லாம் இருந்திருக்கு. அப்ப அந்த தாசிங்கிறவ என்ன பண்ணிருக்கா? she spent 24/7 with the child. அவளோட டைமிங் வந்து சைல்டோட இருந்திருக்கு. அப்ப how she thinks was she was influencing the child in many ways. அப்ப மந்த்ராவோட பிஹேவியரும் இந்த குழந்தைக்கு இம்மீடியட்டா ரிஃப்ளெக்ட் ஆகும். Perhaps this is the reason why Queen of Ayodhya distrusted men, including her husband. சின்ன வயசுலயே இவ அப்பா இந்த மாதிரி ஆகி இந்த மாதிரி வளர்ந்த சிச்சுவேஷன்ல வளர்ந்ததுனால ட்ரஸ்ட் இல்ல, ரொம்ப மனுஷா மேல ஆம்பளைகள் மேல ரொம்ப ட்ரஸ்ட் இல்ல அப்படின்னு ஒரு இடத்துல மேற்கோள் காமிக்கிறார். She was also insecure about her position in Ayodhya. அதனால்தான் பேரண்டிங்ல அப்பா அம்மா 2 பேரும் ஈக்குவல்னு சொல்றோம், இம்பார்ட்டன்ட்னு சொல்றோம். அதாவது ஸ்டெபிள் மைண்ட் கொடுத்துட்டு எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் ப்ராப்ளம் வரும், இப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்கறதுக்கும் இன்னொருத்தர் வளர்க்கறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. She was feeling insecure about her position in Ayodhya as she was not the first queen. அவ வந்து முதல்ல பட்டத்து ராணி ஆக மாட்டோமோ, ராஜமாதாவா ஆக மாட்டோமோ, அந்த மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருந்தது அவளுக்கு, உள்ளுக்குள்ள இருந்தது. She was not the first queen but second queen of Dashrath. So அப்போ வந்து கௌசல்யா அந்த மாதிரி ஒரு பொசிஷன் சிச்சுவேஷன் வரச்சே அந்த இன்செக்யூரிட்டி இன்னும் ஜாஸ்தியாகும். Kaikeyi did not have much female influence in her childhood to balance the masculinity. அவளை வந்து கம்ப ராமாயணத்துல ஒரு கோட்ல வந்து அவளை வந்து ரொம்ப பிரேவா காமிக்கிறச்சே ஆம்பளை மாதிரி she took control of the situation in the fight between one of the Asuras and Dasharatha அப்படின்னு காமிக்கிறார். அப்ப என்ன ஆகுதுன்னா she had that masculinity factors in her, but அது எப்படி என்ன பக்கத்துல பார்த்து பார்த்து எல்லாரும் எப்படி சண்டை போடுறா ஆம்பளையோட இருந்து, so she knows how to handle situations. அப்படி இருக்கிறச்சே ஃபீமேல் இன்ஃப்ளூயன்ஸ் அவளோட லைஃப்ல கம்மியா இருந்தது சின்ன வயசுல இருந்து. brave and beauty, rather strange combo. அதாவது அழகு இருக்கிற இடத்துல வந்து பிரேவ் இருக்காது அப்படின்னு சொல்லுவா. இப்ப ரெண்டும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கு, ஸ்ட்ரேஞ்சான காம்பினேஷன். Kaikeyi was extremely strong-willed and brave woman. She was highly unique of her age. அவ ஏஜுக்கு அவளோட யூனிக்கா டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் இல்லாம இருந்திருக்கு. how to tackle situationsங்கிறதும் அவ நல்லா கத்துட்டு. She saved Dasharatha's life when she was just 12 years. ஒரு ஸ்கிரிப்சர்ல வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்தே எல்லா ஆர்ட் ஆஃப் வாரியர்ஷிப் எல்லாம் கத்துட்டு இருக்கா, எல்லா சண்டையும் தெரியும் அவளுக்கு, ரதம் ஓட்டுறதுல இருந்து. அதே மாதிரி பேலஸ்குள்ள அவ இருந்தாள்னா ரைட் ஃப்ரம் மெடிக்கல் இது எல்லாரையும் பாத்துக்கிறது, அந்த அளவுக்கு அவளுக்கு எல்லாமே தெரியும். During the battle, Dasharatha's chariot broke and Sambarashura's arrow pierced the king's armor and hurt his chest. Dasharatha வந்து செஸ்ட்ல ஹர்ட் பண்ணி படுத்துட்டு இருக்கறச்சே, at that critical moment it was Kaikeyi's presence of mind and bravery that saved king's life. சின்ன பொண்ணா இருந்தா கூட she was very brave and she acted in with a presence of mind இருக்கிறது பிரச்சனை இல்லை, அது presence of mind அந்த டயத்துல ஒர்க் பண்ணணும். ஸோ ஏதாவது சுச்சுவேஷன் வந்துட்டுனா அந்த டயத்துக்கு எப்படி நம்ம இமீடியட்டா ரியாக்ட் பண்றோங்கிறது தான் presence of mind ஓட இம்பாக்ட். She quickly repaired the broken wheel, drove the chariot away from the battlefield judiciously. She efficiently nursed the king back to good health. திருப்பி அந்த ராஜாவை வந்து நர்சிங் முதற்கொண்டு பண்ணி அவரை வந்து பேக் டு நார்மல் ஹெல்த் வர வரைக்கும் she was involved. It's not that அந்த ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல வந்து விட்டுட்டு போயிட்டா அந்த மாதிரி இல்ல. ஆரிஜின் ஆஃப் கேகேயாஸ், இப்போ வந்து அந்த கேகேயா அப்படிங்கிற கிங்டம் பத்தி பார்த்தோம்னா நிறைய ரெஃபரன்சஸ் வந்திருக்கு. நாட் ஓன்லி இன் ராமாயணா, we have this in even various other scriptures also. இது எங்க இருக்கு, வாட் இஸ் இட் கேகேயா, வேர் இஸ் இட், அது எப்படி வந்திருக்கு அப்படின்னாக்க, in Sanskrit it's called Kekeya, where an ancient people attested to have been living in northwestern Punjab between Gandhara and the Beas river since remote antiquity. They were the descendants of the Kshatriyas
of the Kekeya Janapada, hence known as Kekeyas or Kaikeyas. The Kekeyas were associated often with Madras, Ushinanas and Sibis, and their territory had formed a major part of Vahika country. According to the evidence furnished by Panini or scripturesல வந்து இந்த மாதிரி evidence கொடுத்திருக்கா. The kingdom of Kekeya was founded by Kekeya, who was a son of Shibi in Treta Yuga. அவளோட descendantல வந்தவ தான் கைகேயி. இன்னைக்கு நம்ம அந்த geography மட்டும் பார்க்கலாம். Next presentationல further we will talk about Kekeyi in detail. Numerous Puranas include Kekeyas in the list of Gandharas, Yavanas, Shakas. எல்லாரும் வந்து they call them people of Odisha, northern division of Uttarapada. The Kekeyas are said to have occupied the land now comprised of 3 districts. இப்போ எங்க இருக்கு இந்த country அப்படின்னா இந்த இடம் அப்படின்னா Jhelum, Shahpur, Gujarat. These are all located in Pakistan nowadays. இங்க தான் geographically connection of Kekeya நாடு. Is there any connection between Kekeya and Mahabharata? The Kekeyas are said to have fought on both the sides in the Kurukshetra war. பாண்டவார்கிட்டயும் support பண்ணிருக்கா. Part of them supported even Kauravas. The first 5 Kekeya princes, led by their elder brother Vrihatkshatra, joined the Pandava army, while the other Kekeya brothers opposed him and sided Kauravas. அந்த பிரதர்ஸ்லயே 5 பேர் மட்டும் பாண்டவாஸ்க்கு சப்போர்ட் பண்ணா பாக்கி இருக்கிறவா கௌரவாஸ்க்கு சப்போர்ட் பண்ணிருக்கா. 2 பேருமே சண்டை போட்டிருக்கா. The other numerous kingdoms of ancient India, Dwaraka, Kashi, Magadha, Matsya, இந்த மாதிரி இருக்கலாம கூட allies of Pandava, while the allies of Kauravas nations are also given. So மகாபாரதத்திலயும் கேகேயாவோட ரெஃபரன்சஸ் வருது. இதை தவிர்த்து வேற ஏதாவது புராணாஸ்ல காமிக்கிறாளா, வேற ஏதாவது ஸ்கிரிப்சர்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்னா பாகவத புராணால testifies that Kekeyas and the other nation like those of Yadus, Kurus, Kambojas அவெல்லாம் வந்து they participated in the Rajasuya Yagya of Yudhishthira. The massed armies of the Yadus, Kambojas, Kurus, Kekeyas, Srinjayas and Koshalas made the earth tremble as they followed Yudhishthira Maharaja, the performer of Rajasuya Yagya or sacrifice in the procession. Bhagavata Purana attests that the prince of Kekeya, along with the princes of Matsya, Koshala and other countries, அப்பலாம் அதெல்லாம் countries மாதிரி தான் இருந்தது, நாடுகள், were present in Samanta Panchaka in Kurukshetra at the occasion of solar eclipse. அப்பலாம் வந்து eclipse timeல the nations gather together and do some sort of ஹோமம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப இந்த மாதிரி countries எல்லாம் இருக்கிறதா solar eclipse timeல எல்லாம் ஒண்ணு கூடி பண்ணதா இன்சிடென்சஸ் காமிக்கிறா. யாதவாஸோடையும் இருக்கா. கேகேயாஸ் ஃபைட் வித் யாதவாஸ், அதோட மேற்கோள் காமிக்கிறது. அப்புறம் பகவத் புராணத்துல கேகேயாஸ் participated in the marriage ceremony of Rukmini and Krishna கல்யாணத்துல the daughter of Bhishmaka, the king of விதர்பால வந்து ருக்மிணியோட கல்யாணத்துல வந்து one of the wives of Krishna was Kekeya princess. When Krishna was going to Mithila, the Kekeyas had met them with presents. கிருஷ்ணாவும் கேகேயா போயிருக்கா, அந்த மாதிரி ரெஃபரன்சஸும் காமிச்சிருக்கா. ஸோ இது வந்து நம்ம ஒரு பிரீஃப் ஆஃப் வாட் த கண்ட்ரி இஸ் அபவுட் அது பார்த்துருக்கோம். இந்த நெக்ஸ்ட் ப்ரெசன்டேஷன்ல வாட் டிட் கைகேயி டூ, அதை பேஸ் பண்ணி நம்ம எல்லாரும் அவளை unknowingly we have branded her as a villain அப்படிங்கறத நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். Thank you.